வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கறது ஒரு மன்னிப்பை மட்டும் தான் கேட்டுக்கிறேன். நேற்று வீடியோ தாமதமா போட்டதுக்கு ஒரு பல காரணம் இருந்தாலும் அது ஒரு காரணம் இந்த வீடியோவோட ஏதோ ஒரு கிளிப்ல சொல்லியிருப்பேன். நல்லா ஒத்து கவனிங்க. ரைட், இப்ப கதைக்கு வாங்க. வழக்கம் போல இன்னைக்கு பண்ண வேண்டிய எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா காலேஜ் கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் கிளாஸ் போய் உட்காந்ததுல எப்படா இன்னைக்கான நாள் போக போகுதுன்னு நினைச்சேன். இவங்க கொஞ்ச நேரம் கம்பெனி கொடுத்ததுனால அப்படி இப்படி இன்னைக்கான நாளும் போயிடுச்சு. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வீடியோ லேட்டா போட பல காரணம் இருந்தாலும் இவனோட சிரிப்பு ஒரு முக்கிய காரணமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தது லேட்டு. வந்ததும் தூங்கலாம்னு நினைச்சா இவன் வந்து தூக்கத்தையும் கெடுத்தது இல்லாம ஒரு பயங்கரமான கேள்வி ஒன்று கேட்டான். எப்படின்னே மீன் தண்ணிக்குள்ளேயே இருக்குன்னு. அதுலயே நான் ஆடி போயிட்டேன். அவன் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ண முடியாதுன்னு வெளியே வந்து பார்த்தா ஐசியூல ஆட் பண்ண நம்ம தெடி நண்பரே ஒரு பூ பூத்து இருந்துச்சு. அதையும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ரசிச்சுட்டு ஜிம்முக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சமா தூக்க கலக்கமாவே இருந்துச்சு. அதனால ஒரு காப்பியை போட்டுட்டு இன்னைக்கு லேட்டுக்கான பயிற்சிக்கு நானும் ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஆரம்பத்துல லேட் புல் டவுனையும் அடுத்ததா லேட்டுக்கான மிஷின்லயும் போட்டுட்டு கடைசியா பார்பல வச்சு ஒரு 2-3 செட்டை போட்டுட்டு இன்னைக்கான பயிற்சியை வேகமாவே முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்து ஒரு ரூமுக்குள்ளேயும் போட்டுட்டு நேற்றுக்கு வீடியோ லேட்டா வர்றதுக்கு இது ஒரு 2வது காரணமா வச்சுக்கோங்க. நேற்று வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்காமயே ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். அப்படியே நைட்டோட நைட்டா வாய்ஸ் ஓவர் கொடுத்து முடிச்சுட்டு இரவு உணவையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சமா பாலையும் குடிச்சிட்டு இன்னைக்கு ஒரு நாளை வேகமாவே முடிச்சுக்கிட்டேன் நண்பர்களே. நாளை சந்திப்போம்.